குழந்தை பிறக்க போற சந்தோஷம் சீதாவுக்கு இருக்கோ இல்லையோ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாமா. போட்டேன்னா ஏய் பைத்தியக்காரி, சீதாவுக்கு குழந்தை பிறந்தா உனக்கு சந்தோஷம்னு சொல்றியே? ஆமாமா. அவளுக்கு மட்டும் குழந்தை பிறந்தா அப்புறம் பாரு உன் நிலைமை அந்த வீட்ல என்ன ஆகும்னு அப்புறம் பாரு. என்ன ஆகும்? என்ன ஒண்ணு ஆகும்? சீதாவுக்கு குழந்தை பிறந்தா எல்லாரும் சீதாவையும் அந்த குழந்தையையும் தாங்குவாங்க. அதுக்கப்புறம் உன் நிலைமை நீ யோசிச்சு பாத்தியா? அந்த வீட்ல எல்லா வேலையையும் நீயே செய்யற மாதிரி ஆயிடும். கிட்டத்தட்ட நீ அந்த வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரி ஆயிடுவ. அப்படியா சொல்ற? என்ன நொப்படியா சொல்ற? சீதா யாரு? உனக்கு தங்கச்சி. அக்காவுக்கு முன்னாடி தங்கச்சி குழந்தை பெத்தா என்ன நினைப்பாங்க? உன்னை பத்தி தானே தப்பா பேசுவாங்க. அதனால எனக்கும் தான் அவமானம். உனக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையே இல்லையா? எனக்கு குழந்தையா? போமா. ச்சே, நீ என்ன சொல்ற? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. குழந்தைய பெத்துக்கிட்டு அதையே எந்த நேரமும் பாதுகாத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்க சொல்றியா? அதெல்லாம் என்னால முடியாது. இங்க பாருமா, வாழ்க்கைய நான் ரொம்ப ஜாலியா ஏன் இஷ்டப்படி அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன ஏன் போக்குல விட்டுட. ஏய் பிரியா, இப்பதானடி சொன்ன குழந்தைங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சுவேன் கொஞ்சி குலாவுவேன் அப்படி இப்படின்னு. குழந்தை பெத்துக்கான ஏண்டி என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற? ஐயோ அம்மா, குழந்தைன்னா உயிர் பிடிக்கும்னு சொன்னது உண்மைதான். ஆனா நான் குழந்தைய பெத்து வளர்க்கறது பிடிக்கும்னு சொன்னா? ஏய் பிரியா, வேண்டாண்டி, விளையாட்டுத்தனமா இருக்காது. இங்க பாரு, சீதா குழந்தை பெத்து கிடைக்கிற மரியாதை விட நீ குழந்தை பெத்து கிடைக்கிற மரியாதை தான் எனக்கு வேணும். இது பாருமா, போதும். நீ பாட்டுக்கு ஏதேதோ சொல்லி என் மனசை மாத்தணும்னு நினைக்காத. ஏய் பிரியா, ஐயோ என்ன இவ இப்படி இருக்கா? ஏய் பிரியா, ஏய் நில்லுடி, எங்க போற? நில்லு. ஏய் பிரியா, சொல்றத கேளுடி. நீ ஏதோ புரியாம பேசுற மாதிரி எனக்கு தோணுதுடி. இது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட அங்க வந்து சொல்ல முடியாதுன்னு தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். இத பாரு பிரியா, எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அம்மா இது பாரு, நீ எது சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. அது எனக்கு ரொம்ப கஷ்டம். சொன்னா புரிஞ்சுக்கோ. பேசாம வீட்டுக்கு வந்து சீதாவை பாத்துட்டு போ. அதுக்கு இல்ல பிரியா, அது வந்து நான் என்ன அம்மா சொல்ல. எதுவும் சொல்லாத. முதல்ல அந்த வீட்டுக்கு வந்து சீதாவை பாத்துட்டு போ. அப்புறம் நீ வரலன்னு அங்க ஏதாவது சொல்ல போறாங்க. வா பிரியா. ஐயோ, இவள நான் என்ன பண்றது? நான் எவ்வளவு சொன்னாலும் இவ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. பிரியா, சொல்லு. சீதா, இந்தா சாப்பிடு. அத்தை போதும். சாப்பிடுமா. இந்த மாதிரி நேரத்துல தான் நீ நல்லா சாப்பிடணும். இந்தா சாப்பிடு. ஆ இத பாரு சீதா, சித்ரா சொன்ன மாதிரி இந்த மாதிரி நேரத்துல தான் நீ நல்லா சாப்பிடணும். ஏன்னா வழக்கமா சாப்பிடுறது உன்னோட ஒரு உயிருக்கு, இனிமே சாப்பிட போறது 2 உயிருக்கும் சேர்த்து. அதே மாதிரி அனில் மாதிரி எல்லாம் கொறிக்க கூடாது, நல்லா சாப்பிடணும். ஓகேவா? அத்தை போதும். சித்ரா, சீதாவை டாக்டர் செக்அப் கூட்டிட்டு போனோம் இல்லையா? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டியா? ஓ, நல்ல வேலை சுமித்ரா, ஞாபகப்படுத்தின. நாளைக்கு வர சொல்லிருக்காங்க. நாளைக்கு சீக்கிரமா கிளம்பணும். சரியா? சரி, சாப்பிடு. சாப்பிடு. சீதா, சீதா, சீதா. ஐயோ, நீங்களா? சாப்பிடுறதுலயே இருங்க. வணக்கம் சம்பந்தியம்மா. சீதா, வணக்கம் வணக்கம். சீதாமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. அப்பாடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் எப்படா இது நடக்கும்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நம்ம வீட்லயும் ஒரு குட்டி செல்லம் தவழ போகுது. அந்த ஆசை இப்போ உன் மூலமா நிறைவேறிடுச்சு. ஐ வெரி வெரி ஹாப்பி. சந்தோஷம். பானுமதி, ஏன் வந்ததுல இருந்து நின்னுட்டு பேசிட்டு இருக்க? வா, இப்படி வந்து உட்காந்து உன் மக கிட்ட சாவகாசமா பேசு. சரி சம்பந்திமா. சம்பந்தி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் உடனே ஓடோடி வந்திருப்பேன்ல. உன்கிட்ட சொல்லாம
வேற யார்கிட்ட சொல்ல போற? ஆக்சுவலி நாளைக்கு தான் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த குட் நியூஸ் உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சோம். ஓ. அதுக்குள்ள நீ பிரியாவை சந்திப்ப, அவ அவசரப்பட்டு இந்த குட் நியூஸ் உன்கிட்ட சொல்லுவான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? பிரியா, நீ ஏன் எல்லா விஷயத்திலயும் இப்படி அவசரப்பட்டு நடந்துக்கிற? இல்லத்த, அம்மாவை வெளியில பார்த்தேன். சீதாவை பத்தி கேட்டாங்க. சீதா உண்டான விஷயத்த சொன்னா அம்மா சந்தோஷப்படுவாங்களேன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு சம்பந்தி? பிரியா சொன்னதும் நல்லதா போச்சு. அப்படியே ஒரு எட்டு வந்து சீதாவையும் உங்க எல்லாரையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பானுமதி. பிரியா, ஒரு வேலை பண்ணு. போய் சீக்கிரமா உங்க அம்மாவுக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வா. வீட்ல அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அவங்க சீக்கிரமா கிளம்பணுமா? அப்படின்னு யார் சொன்னது? என் மக உண்டா இருக்கிற சந்தோஷத்துல நான் அவளை பார்க்க வந்திருக்கேன். சீக்கிரமா நான் எதுக்கு போகணும்? நான் பொறுமையா போனா போதும். பிரியா, நீ போக வேணாமா, நீ இங்கே இரு. ஆஹா, மாதுளம், ஆப்பிள், இதெல்லாம் அத்தை கொடுத்தாங்களா? இதெல்லாம் நல்லா சாப்பிட்டாதான் உனக்கு பிறக்கிற குழந்தை நல்லா கொழு 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 கொழுன்னு பிறக்கும். என்ன? சரிங்க சித்தி. சாப்பிடு. அம்மா டீ கொடுங்கம்மா. மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். என்ன மாப்பிள்ள முகத்துல சந்தோஷத்தையே காணோம்? அப்பாவானதும் சீக்கிரமாவே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆபீஸ்ல மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். எப்படியோ மாப்பிள்ள, சீதா அம்மா ஆக போறா. கூடிய சீக்கிரத்துல நம்ம வீட்லயும் குழந்தை சத்த கேட்க போகுதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மா டீ. சீதா, ராம்க்கு டீ வேணுமா? சீக்கிரமா கிரீன் டீ போட்டு கொடுமா. ஏய், வேணாம் வேணாம், நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். ரெஸ்ட் எடு. பிரியா, போ, அவனுக்கு ஒரு கிரீன் டீ போட்டு கொடு. பரவாயில்ல அத்தை, நானே போட்டு கொடுக்கறேன். சீதா, ஐயோ, என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? புருஷன் களைப்பா வந்திருக்காரு, பொண்டாட்டி கையால டீ கொடுத்தாதானே அவருக்கும் சந்தோஷமா இருக்கும். நீ போய் டீ போட்டு கொடுமா. போ. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ போ போ. பாத்து பாத்து. ஏய் பாத்து. இல்ல இடிச்சுக்க போற. பாத்து போ. சம்மந்திமா, நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? உட்காருங்க. நீங்க நின்னா எனக்கு கால் வலிக்கும். நான் இங்க உட்காந்துக்கிறேன். சரி சம்பந்தி, நீங்க சீதாவை கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு சொல்லுங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். என்ன? இல்லனா எல்லாம் வீணா போயிடும்ல. ஏன் பானுமதி இவ்ளோ அவநம்பிக்கையா பேசுற? சீதா கன்சீவ் ஆக மாட்டான்னு நினைக்கிறியா? இல்ல அவ ஆக கூடாதுன்னு நினைக்கிறியா? ஐயோ, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க சம்பந்தி? என் மக அம்மாவா ஆகிறத நான் விரும்பாம இருப்பேனா? எதுக்கு சொல்றேன்னா, மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு அது பின்னாடி நிராசை ஆயிடக்கூடாதுங்கிற ஆதங்கத்துலதான் நான் இப்படி எல்லாம் சொல்லிட்டேன். நீ எப்பதான் சரியா சொல்லிருக்க? எப்ப சரியா சொல்றதுக்கு? எப்பவும் வார்த்தை தவறி பேசக்கூடாது பானுமதி. பிரியா, உங்க அம்மாக்கு டீ போட்டு கொடு. என்ன பானுமதி, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். உனக்கு எப்படி இப்படி அபசகுனமாவே பேச தோணுது? ஆமா, பெருசா கர்ப்பம் ஆயிட்டாளாம். கர்ப்பம். ஆமா, அப்படி நான் என்ன தப்பா பேசிட்டேன்?
எல்லாத்தையும் தப்பு தப்பா தான் சொன்னேன். நான் சொன்னேன்ல, வாய் மூடிட்டு கொஞ்சம் பேசாம இரு. கேக்குறியா நீ? ஏதாவது சொல்லி வாங்கி கட்டிக்கிறது. இப்ப காஃபி தானே வேணும், போட்டு எனக்கு எடுத்துட்டு வேணாம், போ. ச்சே. ச்சே. டேய் ராம், நீ அப்பா ஆக போற. அம்மா சீதா, எனக்கு ராஜகுமாரி மாதிரி ஒரு பேத்தியை பெத்து தருவியா? அம்மா, அதுல சந்தேகமே வேண்டாம். ராஜகுமாரி மாதிரி ஒரு பொண்ணை பெத்தே கொடுப்பாவ. ராம், சீதா தாயாக போறா. அவளை நல்லா பத்திரமா பாத்துக்கணும். என்ன? ஏய், என்ன யோசிக்கிற? சரின்னு சொல்லு. ஆ. ராம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டுக்கு ஒரு புது உறவு வரப்போகுது. டேய் பரவாயில்ல ராம், ஆபீஸ் ஆபீஸ்னு இல்லாம வீட்டையே கொஞ்சம் கவனிச்சிருக்கான் பாத்தியா? ஏங்க டீ? அங்க வச்சிரு. ஏங்க ஆறிட போகுது, சீக்கிரம் சாப்பிட்டுருங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. சீதா, ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ண, ஏன் எடுக்கல? ஃபோன் எடுக்கலாம் தாங்க வந்தேன். அதுக்குள்ள பாட்டி கூப்பிட்டாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு வரதுக்குள்ள ஃபோனு கட் ஆயிடுச்சு. கட்டானா திரும்ப ஃபோன் பண்ண மாட்டியா? சாரிங்க. ஏங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா. என்னால இந்த கேள்விய கேட்கவும் முடியல, கேட்காம இருக்கவும் முடியல. எதா இருந்தாலும் கேளுங்க.
வீட்ல எல்லாரும் நீ கர்ப்பம்னு சொல்றாங்களே, அது வேணாங்க, வேணாம். உங்க வாயால அப்படி கேட்டுறாதீங்க. நான் என்ன ஐயோ! வேண்டாம், கேட்காதீங்க, தயவு செஞ்சு கேட்காதீங்க. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க வாயால அப்படி ஒரு வார்த்தைய நான் கேட்டேன்னா, ஐயோ ஐயோ, நான் செத்தே போயிடுவேன். அன்னைக்கு நம்ம சேர்ந்து மறுநாள் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்துட்டு இருக்கேன். நான் கர்ப்பம்னு தெரிஞ்சதும் நீங்க பாக்குற ஒவ்வொரு பார்வையும் ஐயோ ஐயோ, இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஏங்க, பிரியாக்கா பிறந்த நாள் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். உயிர் பேசின அந்த உறவை அவ்வளவு சீக்கிரமா யாரும் மறந்துட மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. மங்கா, என்னங்கய்யா? என்ன இது? ஜூஸ். யாருக்கு? ரவி ஐயாக்கு. சரி, அவனுக்கு வேற ஜூஸ் கொடு, நான் குடிக்கிறேன். என்ன? குடிங்க. ஐயோ, என்னங்க? ஐயோ, வாழ்க்கையில நடந்த ஒரு நல்ல விஷயத்த புருஷனும் பொண்டாட்டியும் நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்க அப்படி ஒரு விஷயமே நடந்தது ஞாபகம் இல்லைன்னு சொல்ற புருஷன் கிட்ட நான் என்ன நடந்துச்சுன்னு நினைச்சு பாருங்கன்னு கேக்குற கேவலமான ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சு. ஐயோ கடவுளே, ஏன்னு படைச்ச ஏங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா?
சீதா சீதா ச்சே.